அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் எங்கள் அன்பான வணக்கம். சேலம் மாவட்டத்தில் சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த தலாமா மின்னணு நிறுவனம், தமிழ்நாடு அரசு இந்த நிறுவனம் மூடுவதற்கான முயற்சியை தொடங்கியவுடன் இதை தமிழக சட்டமன்றத்தில் தொழிலாளர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று தமிழ்நாட்டினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளரும் தொழிலாளர் ஆணையர் அவர்கள் கவனத்திற்கும் எடுத்து சென்று இந்த ஆலையை மூடிவிட்டு இதன் உற்பத்தியை பிறிதொரு மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் கொண்டு செல்வதற்கு ரகசியமாக திட்டம் தீட்டி வருவதை அறிந்து இதை அனுமதிக்க கூடாது என்ற கோரிக்கையை நான் தொழிலாளர் துறை அமைச்சர் அவரிடம் முன்வைத்தேன். அதை ஏற்றுக்கொண்ட தொழிலாளர் துறை அமைச்சர் இந்த ஆலையை மூடுவதற்கு உரிய அனுமதியை தமிழ்நாடு அரசிடம் கேட்டபோது தமிழ்நாடு அரசு மறுத்து அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. இந்த சூழலில் கடந்த மாதம் 29ஆம் தேதி சட்டத்திற்கு புறம்பாக இந்த நிறுவனம் கதவடைப்பு செய்து இங்கு நிரந்தர பணியில் இருந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், குறிப்பாக 250க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளிகள், 250க்கும் மேற்பட்ட ஆண் தொழிலாளிகள், அவர்களை சார்ந்து வாழக்கூடிய சுமார் 1000 குடும்பங்களை பட்டினியால் இன்றைக்கு தவிக்க விட்டு பணக்கார திமிர், ஆணவ திமிரோடு இந்த நிறுவனம் கதவடைப்பு செய்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து தொழிலாளர் துறை அமைச்சர் அவர்களுடனும் தொழில்துறை அமைச்சர் அவர்களுடனும் இதற்கான ஒரு சுமூக உடன்படிக்கையாக கடந்த சில மாதங்களாக நாங்கள் உரிய முயற்சியை இங்கிருக்கிற தொழிலாளர் வாழ்வுரிமை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தங்கம் அவர்களும், தலைவர் ஜெகன் அவர்களும், பொருளாளர் சுந்தர் அவர்களும் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறாத சூழலில் மேற்கண்ட மூவரும் தொழிலாளர் துறை அமைச்சர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். சென்னை கோட்டையில் இவர்களை அழைத்து நேரடியாக தொழிலாளர் துறை அமைச்சர் அவர்களிடத்தில் இவருடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். அவரும் நிறுவனத்திடம் பேசியதற்கு நிறுவனம் எந்த ஒரு சரியான பதிலையும் இதுவரையில் கூறவில்லை. தற்போது தமிழ்நாடு அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கின்ற வகையில், தொழிலாளரை வயிற்றில் அடிக்கின்ற வகையில், பணம் இருக்கிறது, நாம் கார்ப்பரேட் பன்னாட்டு பெரும் நிறுவனம் என்கிற அடிப்படையிலும் தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து இந்த நிறுவனம் மூடியதை நான் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நீங்கள் இந்த ஆலையை மூடக்கூடாது, இந்த ஆலை தொடர்ந்து இயங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்தார். மாவட்ட ஆட்சித்தலைவரின் கோரிக்கையும் இன்றைக்கு இந்த நிர்வாகம் புறந்தள்ளி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் துறையின் உயர்மட்ட அதிகாரிகளுடைய கவனத்திற்கும் இதை நான் கொண்டு சென்றிருக்கிறேன். அவர்களும் தொழிலாளர் துறையின் ஊடாக இதற்கான முயற்சியை மேற்கொண்டு அதுவும் தற்போது தோல்வியடைந்திருக்கிறது. இந்த சூழலில் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 26வது மாநாட்டிற்கு வருகை தந்த அவரை வரவேற்று எமது தொழிலாளர் தோழர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரங்களில் ஒப்படைப்பதற்கு தயார் செய்து கொடுத்த கடிதத்தை முதலமைச்சரிடத்திலே கொடுத்து அவர்களிடத்திலே இந்த நிறுவனம் இங்கே மூடிவிட்டு பெங்களூர் அல்லது ஏனைய மாநிலங்களிலோ அல்லது வெளிநாட்டிலேயோ இதனுடைய உற்பத்தியை தொடங்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறது. இந்த பூர்வீகுடி மக்களின் 500 அதை சார்ந்து வாழக்கூடிய 1000 குடும்பங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழிலாளருடைய பிள்ளை செல்வங்கள் படிப்பு பாதியிலே நிற்பதற்கான அபாயம் இருக்கிறது. அவர்களுக்கான உணவு, உடை, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதிலே பெரிய சிக்கல்கள் ஏற்படும். ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு தொழில்துறை, தொழிலாளர் துறை அமைச்சர் அவர்களுடன் இந்த நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன்.
குறிப்பாக இந்த நிறுவனத்தில் மிக உயர்ந்த பொறுப்புகளில் இருந்தவர்கள் இந்த நிறுவனத்தை சுரண்டி அவர்கள் தனியாக தற்போது நிறுவனங்களை தொடங்கி கொள்ளை லாபம் பார்த்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு, லாபகரமாக இயங்குவதற்கு இந்த மண்ணின் பூர்வீகுடி தொழிலாளர்கள் உழைத்த உழைப்பை கிஞ்சித்தும் இந்த நிறுவனம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. மாவட்ட காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ எந்த விதத்திலும் இங்கு போராடுகின்ற தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினம் முதலமைச்சருடைய செயலாளர், உளவுத்துறை, காவல்துறையின் தலைவர் உள்ளிட்டவர்களுக்கும் இந்த பிரச்சனையை நான் எடுத்து கூறியிருக்கிறேன். இந்த நிறுவனம் இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு இங்கு இருக்கக்கூடிய பெண் தொழிலாளர்களை மிரட்டி அச்சுறுத்தி இவர்களை பணிய வைக்கலாம் என்கிற முயற்சி மேற்கொண்டால் அது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நான் எச்சரிக்கிறேன். ஜனநாயக ரீதியாக இந்த தொழிலாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி நிர்வாகம், அரசு, நம்முடைய தொழிலாளர் துறை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தொழிற்சாலை மீண்டும் இயங்குவதற்கு நிர்வாகம் சம்மதிக்க வேண்டும். இல்லை, இவர்களை நாங்கள் வயிற்றில் அடிப்போம், நாங்கள் எடுத்ததுதான் முடிவு என்று எதச்சதிகார போக்கில் நடந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த நிறுவனத்திற்கு எதிராக தமிழக வாழ்வுரிமை கட்சி களத்தில் குதிக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவரோடு திரும்பவும் நான் தொடர்பு கொண்டு வலியுறுத்திய போது ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள். சொற்ப தொகை, வெறும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு 3 ஆண்டு 5 ஆண்டு கூட பத்தாத ஒரு தொகையை வேண்டுமானால் நாங்கள் பிச்சை போடுகிறோம், நீங்கள் பெற்றுக்கொண்டு ஓடிவிடுங்கள் என்கிற தெனாவட்டலான திமிர்த்தனமான ஆணவத்தோடு பதிலளிக்கிறார்கள். ஒரு ஆலை மாநில அரசின் அனுமதி இல்லாமல், தொழிலாளர் துறை அனுமதி இல்லாமல் மூடப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஆலை அந்த தொழிலாளர்களுக்கான உரிய இழப்பீட்டை வழங்கி ஒரு சுமூக உடன்படிக்கைக்கு வந்துதான் மூட வேண்டும். ஆனால் ஏதேச்சதிகாரமாக மூடப்பட்டிருக்கிற இந்த ஆலை தமிழ்நாடு அரசை அவமதித்திருக்கிறது, தமிழ்நாடு தொழில்துறையை அவமதித்திருக்கிறது, தமிழ்நாடு தொழிலாளர் ஆணையர் கூடுதல் தலைமைச் செயலாளரின் உத்தரவை மதிக்காமல் அவமதித்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஆலைக்கு உள்ளூர் மாநகர காவல்துறையோ மாவட்ட காவல்துறையோ ஐஎஸ் உள்ளிட்ட உளவுத்துறை நண்பர்களோ எந்த விதத்திலும் உதவியாக இருக்கக்கூடாது. மீறி யாரானும் இந்நிறுவனத்திற்கு உதவியாக நடந்து கொண்டால் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கவும், அவர்கள் மீது பிரிவிலேஜ், கண்டெம்ட் ஆஃப் பிரிவிலேஜ் என்கிற தொழிலாளர் சட்டத்திற்கு நேர் எதிராக நிர்வாகத்திற்கு ஆதரவாக துணை போகிற அடிப்படையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இதற்கான பிரிவிலேஜ் என்கிற ஒரு மூவ் என்று சொல்வார்கள், பிரிவிலேஜை மூவ் செய்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும். பணக்காரன் தப்பித்துக் கொள்வான், பணக்காரனுக்கு ஆதரவாக பணி செய்ய வந்த காவல்துறை நண்பர்களோ உளவுத்துறை நண்பர்களோ உங்கள் எதிர்காலம் சிக்கலாகிவிடும் என்று நான் எச்சரிக்கிறேன். இங்கே கூட பெண்களை ஒரு காவல்துறையுடைய ஐஎஸ் ஒருவர் மிரட்டியதாக நான் கேள்விப்படுகிறேன். கண்டிப்பாக அது கூடாது. இந்த நியாயமான கோரிக்கைக்கு நீங்கள் உள்ளூர் மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டுமே தவிர எங்கேயோ இருக்கிற வெளிநாட்டு பணக்கார பெரும் நிறுவன முதலாளிக்கு ஆதரவாக உள்ளூர் காவல்துறை மாவட்ட நிர்வாகம் நடந்து கொள்ளக்கூடாது என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். இந்த ஜனநாயக போராட்டத்தை நடத்துகின்ற அத்தனை தொழிலாளர்களுக்கும் என் புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த போராட்டம் முதலமைச்சர், அமைச்சர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், காவல்துறை போன்ற உயரதிகாரிகளின் கவனத்துக்கு எடுத்துச் செல்கின்ற வகையில் தொடர்ந்து பேராதரவு அளித்து வருகின்ற சேலம் மாவட்டத்தினுடைய அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தொழிலாளர் வாழ்வுரிமை சங்கமும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போராட்டக்காரர்கள் அந்த உளவுப்பிரிவு அதிகாரியை தாக்கிறதா 11 பேர் மீது இவங்க மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது முற்றும் முதலும் பொய்யான, உண்மைக்கு மாறான தகவல். நிர்வாகத்தினுடைய தூண்டுதலோடு அப்படி வழக்கு பதிவு செய்திருப்பதாக என் கவனத்திற்கு வருகிறது. கண்டிப்பாக இதற்குரிய பதிலை சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சரின் ஊடாக இந்த காவல்துறை நண்பர்களுக்கு எடுத்துரைப்பேன். தொடர்ந்து இவங்க போராட்டத்தில் 18வது நாளா போராடிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் தொழிலாளர் நலத்துறையோ தொழில்துறை அதிகாரிகளோ இந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல. இன்னொன்னு இவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடோ இல்ல போராட்டத்தை கைவிடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கூட இவங்க வைக்காம இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதான் இது ஒரு ஏதேச்சதிகாரம். என்றைக்கு இந்த பன்னாட்டு சூழல் புதிய பொருளாதார கொள்கையை வகுத்து நம்முடைய இந்திய தேசத்தின் இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் தந்தோன்றித்தனமாக தானாகவே ஒரு முடிவெடுத்து
ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 கோடி மக்களை நிர்வகிக்கிற ஒரு அரசினுடைய தொழிலாளர் ஆணையரகம் கடிதம் மூலமாகவே நீங்கள் ஆலையை மூடக்கூடாது என்கிற எழுத்துப்பூர்வமான கடிதத்தை தந்த பிறகும் அதை கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் நாங்கள் பன்னாட்டு நிறுவனம், பணக்கார நிறுவனம், நாங்கள் நிலத்தை தான் செய்வோம் என்று அடாவடித்தனமாக இது மூடியிருக்கிறது. அதனால்தான் நாங்களும் அவர்களுடைய இந்த நடவடிக்கையை எதிர்த்து எமது தொழிலாளர்கள் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்துகிறார்கள். இந்த நிறுவனத்திலிருந்து ஒரே ஒரு சிறு எல்லளவு இங்கு இருக்கிற பொருள்களை நகர்த்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்படியே தொழிலாளர்களை நசுக்கி மிரட்டி அவர்களை கைது செய்து அப்படி இங்கு இருக்கிற பொருட்களை உற்பத்திக்கு சார்ந்த மிஷினரிஸை வெளியேற்ற முயற்சித்தால் அதை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அத்தனை மாநில, மாவட்ட, ஒன்றிய, பகுதி, நகர, மாநகர பொறுப்பாளர்களும் அதை தடுத்து நிறுத்துவார்கள். தேவை ஏற்பட்டால் நானே இந்த வளாகத்திற்குள் வந்து உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்த நேரும் என்று எச்சரிக்கிறேன். கடலூரில் இதைவிட மிகப்பெரிய பெரும் முதலாளிகளை எதிர்கொண்டுதான் நாங்கள் கட்சி நடத்துகிறோம். டாடா நிறுவனம், ஜேகே ஃபார்மா போன்ற பிர்லாவினுடைய குரூப், ஆதித்ய பிர்லாவினுடைய நிறுவனம் போன்ற பணக்கார நிறுவனங்களை கூட தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்த்து போராடி தொழிலாளருடைய வாழ்வுரிமையை பாதுகாத்திருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய முதலாளிகளாக இருந்த ஸ்பிக் நிறுவனம் சுற்றுச்சூழல் மாசை ஏற்படுத்தியதற்காக நாங்கள் மூடியிருக்கிறோம். அதுபோன்று கோயம்புத்தூரிலே இருக்கின்ற பிரிகால் நிறுவனம் தொழிலாளருக்கான உரிமை வழங்க மறுத்த போது அங்கு என்ன ஏற்பட்டது என்பது இங்கு இருக்கக்கூடிய காவல்துறை, உளவுத்துறை நண்பர்களுக்கு தெரியும். ஒரு நியாயமான பிரச்சனையை முறையாக அணுகாத காரணத்தினால் அந்த நிறுவனத்துடைய விபி என்கிற துணைத் தலைவர் தொழிலாளர்களால் அவர் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானார் என்பது வரலாறு. ஆக இங்கிருக்கிற உளவுத்துறை, காவல்துறை நண்பர்களை, தொழிலாளியை வன்முறைக்கு தூண்டாதீர்கள், தொழிலாளர்களை ஆதரிக்கின்ற அரசியல் கட்சிக்காரர்களை வன்முறைக்கு தூண்டாதீர்கள், 1000 குடும்பங்களை வயிற்றில் அடிக்கிற பணக்கார முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஓகே, இன்னைக்கு பாமகவோட அது வேண்டாம். இது எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனை, 1000 குடும்பங்களுடைய பிரச்சனை, இதை குறித்து பேசுங்க. அரசியல் வேண்டாம். இங்க இருக்கிற நீங்க ஆதரவு கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி சொல்றேன். இவங்களை வாழ வைங்க, இவங்களுக்கு பணி நிரந்தரம் திருப்பி கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதனால இந்த இதுல நம்ம வேற செய்தி ஏதாவது சொன்னோம்னா அது ஹைலைட் பண்ணப்பட்டு இது மடைமாற்றப்பட்டுடும். அதனால நீங்க தொடர்ந்து எல்லாருமே ஆதரவு கொடுக்குறீங்க. பாவம், அது நான் தனியா வரேன், அப்புறமே கேளுங்க. ஏதோ ஒரு நல்ல சேலை வரீங்க, முக்கியமான இது அவங்க ஏற்கனவே நீங்க வகித்த கட்சி பைலா பத்தி தெரியும். அது உங்களுக்கு சொல்றேன். நான் அந்த கட்சியில இணை பொதுச் செயலராக 2ஆம் இடத்தில், தலைவர் பொதுச் செயலர் உங்களுக்கு தெரியும், அவர் பேருக்கு இருப்பாங்க. இணை பொதுச் செயலராக இருந்து அந்த கட்சியை வழிநடத்தியவன். அதனால் நான் இருந்த இடத்திலிருந்து வெளியேறி தனியாக ஒரு கட்சியை வெற்றிகரமாக 14 ஆண்டா நடத்திட்டு வரேன். இருந்த ஒரு கட்சியை பற்றி இப்போது நான் எந்தவித கருத்தும் சொல்வதில்லை. அது அவங்களுடைய அப்பா மகனுக்குரிய பிரச்சனை அல்லது அந்த உள்கட்சிக்குரிய பிரச்சனை. அவர்கள் கூடிய விரைவில் தேர்தல் நெருங்க பேசி தீர்த்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அதற்கு முன்னுதாரணமாகத்தான் நேற்று சரஸ்வதி அம்மையாருடைய பிறந்த நாளில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு கேக் வெட்டி குடும்பத்தோடு மருத்துவர் ஐயாவும் அருகில் நிற்க அங்கு ஒரு குடும்பத்தோடு அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. கண்டிப்பாக காயங்கள் மாறும், நிச்சயமாக காலம் மருந்தாக அமையும் என்று நான் நம்புகிறேன். அதை தாண்டி நான் இருந்த ஒரு அரசியல் கட்சியில் இப்போது வெளியேறி தனி கட்சி தொடங்கிய பிறகு அந்த உட்கட்சி விவகாரத்தில் நான் எந்த கருத்துக்களும் பெரிதாக தமிழ்நாட்டில் எங்கேயும் சொல்லியதில்லை. நீங்க சொல்லியதில்லை. முன்னாள் எம்எல்ஏ காவேரி கூட ஜிகே மணி ஒரு பிரிக்கிறதுக்கான சதித்தை அதை நான் சொல்றேன். அது உள்கட்சி விவகாரம், அதை குறித்து பேசுறது. காவேரி வேற கட்சியில தான் இருக்காரு, ஆனா அவர் இப்ப கருத்துல வெளியே சொல்லியிருக்காரு. அவர் சொல்லுவாரு, நான் சொல்ல விரும்பலன்ட்டு. அவர் கட்சியில 2வது தலைவரா இல்ல. ராமதாஸ், அன்புமணி, போன மருத்துவர் அன்புமணிக்கு உங்களுக்கு தெரியும், அன்புமணிக்கு ராமதாஸுக்கு அங்க எல்லா தளத்திலும் களத்திலும் ஒரு மிகப்பெரிய தளபதியாக இருந்து பணியாற்றியவன் நான். ஆனா அந்த இடத்துல இருந்த நான் இருந்த என்னுடைய பழைய வீடு அது. அந்த வீட்டை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. நன்றி. இந்த நிறுவனத்தை அரசே எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி தொழிற்சங்கத்தினர் சொல்லிட்டு வராங்க. அந்த கோரிக்கையை தான் நேற்றுக்கு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட வச்சிருக்கேன். ஒன்று, பேச்சுவார்த்தை நடத்துங்க, சுமூகமா ஒரு எட்டப்படணும். இங்க மீண்டும் இந்த ஆலை திறக்கப்பட்டு இங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு அந்த வேலை வழங்கப்படணும். ஒருவேளை அதை செய்ய மறுத்தால் தமிழ்நாடு அரசே இந்த தொழிற்சாலையை எடுத்து நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் நேற்று நான் முதலமைச்சர் கரங்களிலே கையளித்து அவருக்கு அருகாமையில் சென்று அமர்ந்து ஒரு சில நிமிடங்கள் அந்த கருத்தை நான் வலியுறுத்தி இருக்கிறேன். அவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உடனடியாக அங்கிருந்த முதலமைச்சருடைய செயலாளர் மற்றும் முதலமைச்சருடைய பிரைவேட் செக்ரட்டரிகள் அந்த மனுவை குறித்து என்னை பக்கத்து அறையில் அழைத்து சில விவரங்களை கேட்டார்கள். அதையும் தந்திருக்கிறேன். நிச்சயம்
இந்த நிறுவனம் இவங்க தொழிலாளியை வயிற்றில் அடிச்சுட்டு இவங்களுடைய கோரிக்கையை ஏற்காம நாங்கள் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது முடியாது. இப்ப நம்ம சார்பா நாளைக்கு சேலத்துல தான் இருக்கிறதா கேள்விப்படுறேன் சார். தொழில்துறை அலுவலகத்துக்கோ இல்ல நம்ம இங்க இருக்க போராட்ட குழுவோட சேர்ந்து இல்லை இங்கே மாவட்ட இன்னைக்கு கூட மாவட்ட ஆட்சித்தலைவரை நான் சந்திக்கதா இருந்துச்சு. இப்போ முதலமைச்சர் கைக்கு இது போனதால முதலமைச்சர் அலுவலகமும் முதலமைச்சரும் இல்லை தலையிட காரணத்தினால கலெக்டர்கிட்ட இருந்து எனக்கு தகவல். நேற்றுக்கே கலெக்டருக்கும் முதலமைச்சர்கிட்ட இருந்து அலுவலகத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. சென்னையில் தான் இனிமேல் பேச்சுவார்த்தை. நாங்கள் ஏற்கனவே இந்த தொழிலாளர்களை கூட்டு போய் தொழிலாளர் துறை அமைச்சரோட பேசிட்டோம், தொழிலாளர் ஆணையரோட பேசிட்டோம். அதனால இனி தொழில்துறை அமைச்சர், தொழிலாளர் துறை அமைச்சர், அதனால அரசு தரப்புல தொழிலாளர் ஆணையம் என்பது ஒரு நீதிமன்றம், தொழிலாளர் ஆணையம், இந்த நிறுவனம், அரசு ஆக முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஒன்றுதான் இதற்கு தீர்வை ஏற்படுத்தும். அதை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாளைய 19ஆம் தேதி நான் முதலமைச்சரை அவருடைய இல்லத்தில் சந்திக்கிறேன். அப்போதும் இதை குறித்து நான் விரிவாக பேச இருக்கிறேன். சார், இன்னொன்னு, நேற்று நடந்த மாநாட்டுல கூட எல்லா தலைவர்களுமே இந்த திமுக கூட்டணி வலுவா இருக்கு, யாரும் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. இன்னொன்னு வந்துட்டு இந்த ஆட்சியில பங்கு அப்படிங்கறது பல தலைவர்கள் சொல்லிட்டு வராங்க. ஆனா திமுக தலைவர் இதை பத்தி இது வரைக்குமே பேசாம இருக்காரு. இதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முரண்பட்ட கருத்து இல்ல, கூட்டணியில் இருக்கிற எந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்களும் தங்கள் செயற்குழு பொதுக்குழு கூட்டங்கள் முடிவெடுத்து அதன் அடிப்படையில் ஆட்சியில் பங்கு என்கிற கோரிக்கை முன்வைக்கவில்லை. அதாவது செய்தி தொடர்பாளர்கள், தொலைக்காட்சி வாதங்களை பேசுகின்ற 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் ஆட்சியில் பங்கு கொடுத்தா நாங்கள் ஏற்றுக்க தயார், நாங்கள் கேட்போம் அப்படின்ட்டு சொல்வதை வைத்து நீங்கள் சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகையோ, விடுதலை சிறுத்தைகள் தலைவராக இருக்கிற திருமாவளவனோ, சிபிஎம்னுடைய தலைவர் சண்முகமோ, சிபிஐனுடைய தலைவர் முத்தரசனோ, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் நானோ, அல்லது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பேராசிரியர் ஜவஹர்லாவோ, அல்லது மறுமலர்ச்சி திமுகவின் வைகோ அவர்களோ, அல்லது கொங்குநாடு கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் அவர்களோ, நாங்கள் யாரும் வருகின்ற கூட்டணி தேர்தல் முடிவில் கூட்டணியில் எங்களுக்கு இடம் வேண்டும் என்கிற நிர்பந்தத்தையோ கோரிக்கையோ முன்வைக்கவில்லை. முதல்ல இந்த கூட்டணி தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து இந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்கிற இலக்கை நோக்கித்தான் இந்த கூட்டணி செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஆக இன்னும் அதற்குரிய நடவடிக்கைகளை இன்னும் தொடங்கப்படவில்லை. இந்த சூழலில் கூட்டணியில் பங்கு என்பதெல்லாம் இப்போது எந்த கட்சி தலைவர்களாலும் பேசப்படவில்லை. அது 2ஆம் கட்ட தலைவருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அது எல்லாருக்கும் எனக்கு ஒன்று தான் விருப்பம் இருக்கு. விருப்பங்கள் என்பது வேறு, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பொறுப்புள்ள தலைவர்கள் ஒன்று கூடி பேசி அதிலே முடிவெடுத்து அறிவிக்கப்படுவது என்பது வேறு. சார், தொடர்ந்து இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்போ பலம் வாய்ந்து ரொம்ப பலமாவே ஆயிட்டு இருக்கு. ஆனால் தொடர்ந்து சேலம் மாவட்டம் உட்பட நம்முடைய கட்சி உங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு அந்த திமுக அமைச்சர்களோ இல்ல மற்ற யார் ஒரு இதுக்கு கூட அழைக்கிறது இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க தொடர்ந்து அந்த கூட்டத்துல நீடிக்கலாமா வேண்டாமா, நிர்வாகிகளே வேண்டாங்கிற மாதிரியான கருத்து சொல்றதாகவும் கேள்விப்படுறோம். அதை நீங்க தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பா? தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரை ஒரு ஜனநாயக ரீதியா செயற்குழு பொதுக்குழுகள்ல ஓட்டெடுப்பு நடத்தி அவருடைய வாக்கின் அடிப்படையில், அவருடைய பெரும்பான்மை உறுப்பினுடைய கருத்தின் அடிப்படையில் தான் இந்த கட்சியை நான் நடத்திட்டு வரேன். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்ல தினந்தோறும் ஆயிரக்கணக்கிலே தமிழ்நாடு முழுவதும் இனிப்பு விழாக்களை நடத்திக்கிட்டே வரோம். அதற்கு நீங்க என்ன ஒரு சோதனைக்கு போய் என்னுடைய முகநூல் பக்கம் வேல்முருகன் டி அப்படின்னு இருக்கு, அதை போய் சோதிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் 500 பேர், 1000 பேர், 2000 பேர், 5000 பேர் என்று தமிழ்நாடு முழுக்க இனிப்பு விழாக்கள் நடத்திக்கிட்டே வரேன். ஆகமா வேகமா வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சி, ஆண்ட அதிகாரத்தில் இருந்த அந்த கட்சிகளுக்கு இயல்பாவே ஒரு வளர்ந்து வர்ற ஒரு கட்சி இப்போ டெய்லி இனிப்பு விழா நடத்துறாங்க, டெய்லி பொதுக்கூட்டம் நடத்துறாங்க அப்படின்ற அளவிலான ஒரு சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அது எனக்கு உங்களுக்கு தெரியும், நேற்றுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்த முதலமைச்சர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, போகும்போதும் சரி வரும்போதும் சரி அறையிலும் சரி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சட்டப்பேரவையில நான் கோபத்தோடு கேள்வி கேட்டாலும், அமைச்சர் பெருமக்களை சண்டையிட்டாலும், என் தொகுதிக்கான இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுகின்ற போது அது செவிமடுக்கப்பட்டு சட்டமா இங்கு மாற்றப்படுகிறதா என்பதுதான் கேள்வி. பாலியல் குற்றச்சாட்டுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை, சாகும் வரை தூக்கு தண்டனை போன்ற சட்ட திருத்தங்கள் வருவதற்கு, தொழிலாளர் விரோத சட்டங்களை மாற்றி அமைப்பதற்கு, இப்படி அடுக்கடுக்கா என்னுடைய ஆலோசனைகள் சட்டமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, அமைச்சரவையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, முதலமைச்சரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பதுதான் நெட் ரிசல்ட். அது குரலற்ற மக்களின் குரலாய் நான் ஒலிக்கின்ற போது அதற்குரிய அங்கீகாரம், அதற்குரிய பதில் எனக்கு கிடைக்கிறது. கீழ் லெவலில் எல்லா கட்சிகளிலும் மனக்கசப்புகள் இருக்கத்தான் செய்யும். நன்றி. சார்,
தொடர்ந்து இடஒதுக்கீடு விவகாரத்துல நீங்க குரல் கொடுத்துருந்தீங்க, இதுக்கு முன்னாடியும் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இல்ல ஆட்சிக்கு வந்தாலும் நான் பெற்று தருவேன், ஸ்டாலின் முதல்வரா ஸ்டாலின் வந்தா பெற்று தருவேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இதுல வந்து ரொம்ப மௌனமாவும் இருக்காங்க. தென் மாவட்டங்கள்ல கொடுக்க கூடாதுன்னு ஒரு அரசியலும், இங்க வேண்டுங்கிற ஒரு அரசியலும் தொடர்ந்து இருக்கு. இந்த இடஒதுக்கீடு விவகாரத்துல சேலம் பத்திரிகையாளர் சந்திப்புல பல முறை சொல்லிட்டேன், திமுக அரசு தொடர்ந்து மௌனமாவே இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த ஒரு பிரிதொரு சாதியும் வன்னியர் மக்களை எதிரியாக பாவிக்காத வண்ணம் இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு ஒற்றை தீர்வு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் எத்தனை சாதிகள் இருக்கிறதோ அத்தனை சாதிகளுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்பு, கல்வி உரிமை வழங்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. அதை இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பினோம். நான் தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் உரிய அழுத்தங்களையும் வேண்டுகோள்களையும் ஒவ்வொரு முறை வாய்ப்பு கிடைக்கின்ற போது முன்வைத்தோம். இன்றைக்கு ஒன்றிய அரசு அதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கூடிய விரைவில் ஒன்றிய அரசு அந்த பணியை தொடங்க வேண்டும். ஒருவேளை ஒன்றிய அரசு அரசியல் காரணங்களால் அதற்குரிய காலதாமதத்தை செய்தால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதியும் சமநீதியும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கோரிக்கை. பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் அமைக்கப்பட்டு தொடர்ந்து கால நீட்டிப்பு பண்ணிட்டே போறதா தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்குது. இப்ப அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்து தரவுகளை கொடுத்தா இதை வந்து பல முறை சட்டமன்றத்துல பேசியிருக்கிறேன். இப்போ முதலமைச்சர் சொல்லிட்டாரு, ஒன்றிய அரசு அறிவிச்சிட்டாங்க, அவங்க நடத்துவாங்க, அதற்கு எல்லா விதத்திலும் தமிழ்நாடு அரசு நாங்க உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை குறித்து வருகின்ற மழைக்கால கூட்டத்தொடரிலும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இன்னும் அழுத்தம் கொடுத்து என்னுடைய வேண்டுகோளை, என்னுடைய கோரிக்கையை நான் முன்வைத்து பேச இருக்கிறேன். இன்னொரு மிக முக்கியமான செய்தி, வருகின்ற 19ஆம் தேதி தமிழீழ மண்ணில் நடந்தேறிய மாபெரும் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணையும் பொது வாக்கெடுப்பு நடத்தி அந்த மக்களுக்கான தனித்தமிழ் சுதந்திர ஈழ அரசை உருவாக்கி தருவதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு வருகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதற்குரிய தீர்மானங்களை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு புதுச்சேரி உள்பட நம்முடைய நாடாளுமன்ற 40 உறுப்பினர்கள் மூலமாக உரிய அழுத்தத்தை தர வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும், அதுபோன்று வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறக்கிறது. எல்லா பொருளாதார வணிகம் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் கைப்பற்றி கொண்டார்கள், வேலை வாய்ப்பையும் கைப்பற்றி கொள்கிறார்கள். அதனால் ஒன்றிய அரசு பதவிகளில் 90% அந்தந்த மாநில மக்களுக்கே, பீகார் வேலை பீகாருக்கு, உத்தரப்பிரதேச வேலை உத்தரப்பிரதேசக்கு, ராஜஸ்தானி வேலை ராஜஸ்தானிக்கு, தமிழ்நாட்டின் வேலை தமிழர்களுக்கு என்கிற அடிப்படையில் அதை நிறைவேற்றுவதற்குரிய சட்டம் ஒன்றிய அரசு பதவிகளிலே 90%, அந்தந்த மாநில அரசு பதவிகளிலே 100% மண்ணின் மக்களுக்கும், இதுபோன்று தனியார் பெரும் கார்ப்பரேட் முதலாளிகள் நடத்துகிற நிறுவனங்களில் மாநிலத்தில் இயங்குகின்ற தொழிற்சாலை தனியார் தொழிற்சாலைகளிலே அங்கே 100% அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய இந்த சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தும், வடவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல தற்போது 70 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வாக்காளராக மாற்றப்பட்டு இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய ஒரு பேர் அபாயம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி இருந்தால் உங்களுக்கு தெரியும், சில எம்எல்ஏக்கள் 1 ஓட்டுல 10 ஓட்டுல 100 ஓட்டுல 500 ஓட்டுல 1000 ஓட்டுல தான் வெற்றி பெற்று எம்எல்ஏவா எம்பியா போறாங்க. ஆக இந்த 70 லட்சம் பேரோ அல்லது இப்ப பீகார்ல இருந்து நீக்கி இங்க வந்து சேர்க்கப்பட்டிருக்கிற 6.5 லட்சம் பேரோ வாக்காளர்களாக தமிழ்நாட்டில் வாக்களிக்க உரிமை தந்தால் கண்டிப்பாக தமிழர் கைகள் இருக்கின்ற அந்த அரசியல் அதிகாரமும் தமிழர் கைகளில் இருந்து வடவர் கைகளுக்கு செல்வதற்கான ஒரு பேர் ஆபத்து இருக்கு. அதனால கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அதே நேரத்துல இங்க சேலத்திலே ஒரு 50 வருஷமா 60 வருஷமா 100 வருஷமா மார்வாடி சேட்டு ஜெயின்ஸ் நகை கடை வச்சுக்கிட்டு இங்க வந்து கொலுசு கடை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்கிட்ட இருந்த வணிகத்தை கைப்பற்றி ரொம்ப நாளா வாழ்றாங்களா, அவருடைய ஓட்டுரிமையை பறிக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லல. 2014 மோடி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் ஒரிசா பவன், அது போன்று பீகார் பவன், அது போன்று அஸ்ஸாம் பவன்களை உருவாக்கி அந்த மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர்களை கொண்டு வந்து இங்கு நிறுத்தி அவர்களுக்கு குடும்ப அட்டை, அவர்களுக்கு ஆதார் அட்டை, இப்ப அவர்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு என்று சொல்லக்கூடிய ஓட்டு உரிமை அட்டை, இதையெல்லாம் பெற்றுக் கொடுத்து தமிழ்நாட்டை கலப்பின மாநில மக்கள் வாழக்கூடிய மாநிலமாக மாற்றி தமிழர்களுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு, இலக்கிய, இலக்கண, வனம் இதையெல்லாம் ஒரு சிதைவுக்கு உள்ளாக்குற ஒரு முயற்சி நடைபெற்று கொண்டு வருகிறது. அதை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு மாபெரும் கோரிக்கை பேரணி போராட்டத்தை வருகின்ற 19ஆம் தேதி சிவானந்த சாலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிறது. இது மண்ணைக்காக, மொழியைக்காக, இனத்தைக்காக, வேலைவாய்ப்பு உரிமைக்காக இருக்கின்ற அரசியல் அதிகாரத்தை காப்பதற்கான ஒரு மாபெரும் வாழ்வுரிமைக்கான போராட்டம். இந்த போராட்டத்தில் தமிழக மக்கள் பேராதரவு அளிக்க வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் பெரும் திரளாக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒட்டுமொத்த அனைத்து சாதி மத கட்சி எல்லைகளை கடந்து
தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிற இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக தமிழக மக்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களுக்கும் முன்வைக்கிறேன். இறுதியா சார், அதிமுகவோட இந்த நிலைப்பாடு எத்தனை கேள்விதான் தலைவா கேப்ப நீ அதிமுகவோட நிலைப்பாடு குறிப்பா வாழ்வுரிமை கட்சி காங்கிரஸ் இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணதில்ல, அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கீங்க. அதே போன்று இப்ப அதிமுகவோடு இணைந்து பயணிக்கிறதுக்கு பாஜக தான் தடை அப்படின்னா பாஜகவை தவிர்த்து விட்டு அதிமுக பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அதிமுகவோட நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? அதிமுக இந்த நிலைமை எப்படி இருக்கு? அதாவது இப்போதைக்கு என்னால் எந்த ஆர்வமும் சொல்ல முடியாது. நீங்க சொல்வது போல் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்ற ஒரு பழமொழியை தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதனால இப்போது மதச்சார்பின்மையை கடைபிடிக்கிற, மதத்தின் பெயரால் அப்பாவி இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை தாக்குகிற, அடாவடி செய்கிற, அட்டுழியம் செய்கின்ற, கல்விக் கொள்கையில் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே இந்து மதம் என்று ஒரு திணிக்கின்ற ஒரு அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக நாங்கள் ஒரு இடதுசாரிகளை கொண்ட ஒரு அணி கட்டமைத்து திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். இன்று வரையில் 4 தேர்தல்களை சந்தித்து வெற்றிகரமாக இந்த அணி மக்களுக்கு தனது பணிகளை செய்து மக்களுடைய பேர் ஆதரவை பெற்று இன்றைக்கு நாங்கள் வெற்றி கூட்டணியாக தொடர்கிறோம். இப்போதுக்கு அந்த கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆக எல்லா அரசியல் கட்சிக்கும் எல்லா கிட்ட இருந்தும் வேண்டுகோள் வரும், அழைப்புகள் வரும். நான் மறுக்கல. நாங்கள் ஒரு கருத்தின் அடிப்படையில் ஒரு பொது அஜெண்டா, ஒரு பொது கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு. அது ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை என்றும் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், தமிழக வேலை தமிழருக்கு என்கிற பிரச்சனை, தனியார் துறைகளிலே இடஒதுக்கீடு, அதுமாரி பல்வேறு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் முன்வைத்து ஒரு கோரிக்கையாக முதலமைச்சர் கரங்களில் தந்து அதில் ஒன்றன் பின் ஒன்றாக அதற்கான சில நகர்வுகளை நான் நகர்த்தி கொண்டு வருகிறேன். அதுபோன்று இங்க இருக்கிற திருச்சி சிறப்பு முகாம்கள் மூடப்பட வேண்டும், இங்க இருக்கிற மீனவருடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், இங்க இருக்கிற தொழிலாளருடைய பிரச்சனை போல் இன்றைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருள்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை நிர்ணயம் இல்லை, அதை செய்து தாருங்கள் என்கிற கோரிக்கை நான் முன்வைத்திருக்கிறேன். பரந்தூர் விமான நிலையத்திற்கான நிலையெடுப்பை தமிழ்நாடு அரசு நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து தமிழ்நாடு அரசை எதிர்த்து நான் போராடி இருக்கிறேன். நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட நம்முடைய சென்னை துப்புரவு தொழிலாளர்களுக்காக நான் குரல் கொடுத்து அவர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன். இது போன்று ஒரு ஆளுகின்ற அரசிடம் கோரிக்கைகளின் அடிப்படையில் வெகுமக்களை அணிதிரட்டி போராடி அந்த கோரிக்கைகளை வென்று கொடுப்பதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை. அதை நாங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் காலங்களில் நீங்கள் சொல்வது போல் ஏதாவது ஆச்சரியங்கள் ஏற்பட்டால் கண்டிப்பாக உங்களை அழைத்து நான் சொல்ல போகிறேன். சரியா? நன்றி. இந்த தொழிற்சாலையை அரசு எடுத்து நடத்தல அப்படின்னா தொழிலாளர்களே இதை எடுத்து நடத்த தயாரா இருக்கிறோம், அரசு வழிவகை செஞ்சு தருமான்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இதுக்கு சம்பந்தமா ஏதாவது அதான் நாங்க சொல்லிட்டுமா, இங்க இருந்து ஒரே ஒரு துரும்ப கூட நாங்க அசைக்க விட மாட்டோம். இங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், இங்க இருக்கிற எந்த மெட்டீரியலையும் அவன் எடுத்துட்டு போய் பெங்களூர்லயோ கர்நாடகத்திலயோ ஆந்திராவிலயோ இல்ல அவனுடைய சொந்த நாட்டிலேயோ இயங்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். இங்கே நாங்க அனுமதிக்கணும், அதுக்கு அரசு உரிய வழிவகை காணணும்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா இங்க எங்களுடைய அரசு தொழில்துறை இருக்கு, இங்க சிட்கோ இருக்கு, டிட்கோ இருக்கு, ஷிப்காட் இருக்கு, ஏதாவது ஒரு அரசு துறை நிறுவனம் இதை எடுத்து நடத்துறோம். நாங்க தொழிலாளர்கள் அத்தனை பேரும் இந்த 500 பேரும் குடும்பத்தோட நாங்கள் இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு உற்பத்திக்கு உழைக்க தயாராக இருக்கிறோம். எங்களுக்கான ஊதியத்தை தமிழ்நாடு அரசே கொடுக்கட்டும், தமிழ்நாடு தொழில்துறையே கொடுக்கட்டும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். இதையெல்லாம் குறித்து நான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் அரசோடு. அதான் நான் சொல்றேன், இதுல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். கிடைக்கல அப்படின்னா அதான் சொல்லிட்டேன், இந்த நிறுவனம் வேற எங்கேயும் போய் இந்த நிறுவனத்தை அவங்க நடத்த முடியாது. தமிழ்நாட்டில் வேற எந்த பெரிய ஒரு ஸ்டேட்ல நடத்துறதை என்னால் தடுக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு இடத்துல எங்கேயும் போய் இல்லை இவங்களுடைய துணை நிறுவனமோ கிளை நிறுவனம் இயங்கினால் கூட அங்கேயும் எங்களுடைய போராட்டங்கள் எதிர்காலத்தில் எங்கள் கட்சியின் சார்பாக முன்னெடுத்து நாங்கள் இந்த மக்களுக்கான நீதி கோருகின்ற இடத்தில் நாங்கள் துணை நிற்போம். சேலத்திலேயே வேற ஒரு இடத்துல இந்த மெட்டீரியல் வேற ஒரு கம்பெனி பேர்ல தயாரிச்சிருக்கிறதா. சரி, எங்க இத்தனை 1000 மக்கள் 1000 குடும்பங்களை தாண்டி சின்ன வீதி தான், எப்படி போயிடும்? நீங்களாம் துணை இருக்கும்போது அதான் அங்க செய்வாங்க. ஆனா பட் இந்த தொழிற்சாலை கேம்பஸுக்குள்ள இருக்கிற மிஷினரிஸ் எடுத்து போய் இன்னும் ஃபுல் ஃபீஜ்ல ப்ராடக்ட் துவங்குவதற்கு நாங்க தடுப்போம், அதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றத எங்களுடைய நிலைப்பாடு. அதுக்குள்ள அரசு இப்ப கண்டிப்பா நேற்று முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கேன், கம்யூனிஸ்ட் மாநாட்டில் இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவரோட தொடர்பு கொண்டு பேசும்போது முதலமைச்சர் அலுவலகமே இதை விவரம் கேட்டிருக்கிறாங்க. இனி அவங்க லெவல்ல தான் முடிவெடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா முதலமைச்சர் தலையிட்டு இதுல ஒரு தீர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் பாக்குறேன். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த குடும்பத்தோடு நானே களத்துல இறங்கி, அது என்னுடைய போராட்டம் உங்களுக்கு தெரியும், அது எப்படியான அதிரடியான போராட்டமா இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா அந்த போராட்டங்களை
இந்த நிறுவனம் சந்திக்கும். கம்யூனிஸ்ட் சங்கங்கள்லாம் வேடிக்கை பார்க்குது. ஏன்னா இதுல இருக்க சங்கங்களே இல்ல, நேற்றுக்கு 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் நான் மேடையிலேயே கோரிக்கை வச்சிருக்கேன். 2 தலைவர்கிட்டையும் தனிப்பட்ட முறையிலேயே நான் இதுக்கான ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன். அந்த சங்கங்களோட நிர்வாகிகள் ஆமா இந்த போராடக்கூடிய தொழிலாளர்களையும் போராட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான மறைமுகமா அழைப்பு விடுக்கிறதாவும். கண்டிப்பா என்னை பொறுத்தவரை உண்மையான கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதை செய்ய மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். நன்றி.